ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான நல்ல ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தோசை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். காலையிலே டைமில் வெறும் தோசை இட்லின்னு சுட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக நல்ல ஹெல்த்தியான இந்த முருங்கைக்கீரை தோசை நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலோட அளவையும் ரொம்ப நல்லாவே குறைக்குங்க. நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம வீடியோ கீழே தெரியிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தோசை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்தலாம். இந்த கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துடலாம். காரத்துக்காக நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நான் ஒன்றே தான் சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜாருக்கு மூடி போட்டு நல்லா இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சா போதும். இந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவில் சேர்த்துடலாம். நமக்கு தேவையான அளவு தோசை மாவு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரை அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துலாங்க. தண்ணியும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளவளப்பாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நம்ம மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது செட் ஆயிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாவில் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு கூடவே ஒரு முட்டையும் சேர்த்துக்கலாம். தோசை பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரை தோசையை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்லாங்க. மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக செட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி சாப்பிட்லாங்க. நம்ம உடம்புக்கு தேவையான அளவு இரும்பு சத்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையில் தாங்க இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இட்லி சோடா சேர்த்துடலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே தெரியிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மாவு நல்லா கலந்துட்டு நம்ம தோசைக்கல்ல தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. மாவு ஊறணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தோசைக்கல் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிடலாம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீரையாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக இந்த மாதிரி நம்ம தோசையிலையோ மோர்லேயோ கலந்து கொடுக்கலாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சத்தும் கிடைக்குங்க. தோசை நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். இந்த தோசையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய், எண்ணெய், பட்ரு எது வேணாலும் சேர்க்கலாம். இன்னொரு பக்கமும் தோசை நல்லா வெந்துருச்சுன்னா அப்படியே திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக தோசை வெந்துருச்சு. இதை அப்படியே மடித்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கீரை தோசை பார்த்திங்கன்னா நம்ம நைட் டைமில் சாப்பிட்றத விட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்லாங்க. நல்லா ஹெல்த்தியும் கூட. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லா பக்காவாக இருக்குங்க. இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்ச அப்படியே இந்த மசாலா வதக்கி அரைச்சி தோசை மாவில் கலந்து தோசை சுடலாங்க. இதுவுமே நல்லாயிருக்கும். வதக்க டைம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செய்யலாங்க. இந்த முருங்கைக்கீரையோட பச்சை வாசனால எதுவுமே இருக்காதுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சத்தான தோசை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே தெரியிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்து வர பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.